ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லோருக்கும் கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் நம்ம ரிசர்வ் லிஸ்ட்டில் வருமா, இந்த எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டுமே அடுத்த எக்ஸாம்ஸ் எப்படி, எப்போ வரும், எக்ஸாமை கண்டினியூ பண்ணலாமா, வீட்டில் ரிசல்ட்டை சொல்லலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல குழப்ப நிலையில் இருப்பீங்க. அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வ் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நிறைய பேரை எடுப்பாங்க. சார் எனக்கு 0.3ல வந்துருச்சு, போயிடுச்சு, 0.5ல போயிடுச்சு, 1 மார்க்ல போயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படி இது டிசைட் ஆகும்னா, ஐபிபிஎஸ் பிஓல இருந்து இப்ப லாஸ்ட்டா ரிசல்ட் வந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் வர உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும் இது. எப்படி அப்படின்னா, அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு, அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் கிராக் பண்ணவங்க இத ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வேக்கன்ஸிஸ தான் நம்ம ரிசர்வ் லிஸ்ட்ல ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இது லாஸ்ட் வந்த ரிசல்ட். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே கொஞ்சம் மத்த எக்ஸாம்ஸை விட சேலரி குறைவான எக்ஸாம் இது அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா நெறைய பேர் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு, இத ஸ்கிப் பண்ண நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால உங்கள ரிசர்வ் லிஸ்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியர் ஆக சான்சஸ் இருக்கு. அதற்காக நம்ம ரிசர்வ் லிஸ்ட்ல வந்துட்டோம், கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த எக்ஸாம்ஸ படிக்காம இருக்க வேண்டாம். ஒரு 0.3, 0.5, 1 மார்க் வர நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல எடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா, அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பிரிப்பேர் பண்றது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்மளுடைய லக் நமக்கு கிடைக்காம ரிசர்வ் லிஸ்ட்ல போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிருவோம். லெதார்ஜிக்கா இருக்க வேண்டாம். அப்கமிங்ல ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க நல்லா தாராளமா ட்ரை பண்ணுங்க. கிடைச்சா லக்கு. அப்படி இல்லையா, எஃப்சிஐ அசிஸ்டன்ட், அப்படி இல்லன்னா எல்ஐசி அசிஸ்டன்ட், இது 2த்துல ஒரு எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 2 ஆர் 3 மந்த்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த எக்ஸாம்ஸ வெறித்தனமா பிரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாசத்த நீங்க கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ல கிராக் பண்ணாதவங்க கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கிளியர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் தான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா எகைன் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இந்த 4 மாசத்த யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்ல ஓகேங்களா? வீட்ல நீங்க உங்களுடைய ரிசல்ட்ல சொல்லலாமா? வேண்டாமா? அப்படின்னா, தயவு செஞ்சு வீட்ல சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி டைம் பார்த்து சொல்லுங்க. இல்லன்னா சொல்லாமயே கூட விட்டுருங்க. சரிங்களா? கடந்து போயிடுங்க அப்படியே. நீங்க சொல்றது இல்லாம அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்ல இருக்கவங்களும். ஓகேங்களா? வருத்தமா தான் இருக்கும் கிளியர் ஆகாததுக்கு. பட் டோன்ட் வொரி. இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லோருமே இந்த ஸ்டேஜ கடந்து வந்தவங்க தான். நெறைய மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆகல அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். கண்டிப்பா பேங்க் எக்ஸாம் அப்படிங்கிறது மத்த எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. நல்லா பாருங்க. அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல அதிகமான வேக்கன்ஸீஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஆனா ஜூன்லயே அஃபிஷியலா ஆரம்பிச்சிரும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் ஆரம்பிச்ச எக்ஸாம் ஜனவரி மாசம் வரை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. அதுல 6 ரெகுலரா வரக்கூடியது. இந்த எஃப்சிஐ, எல்ஐசி இந்த மாரி எக்ஸாம்ஸ் ஒரு 2 வரப்போகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா 7லிருந்து 8 இயர்லி வேக்கன்ஸீஸ் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுவே டிஎன்பிஎஸ்சியோ, எஸ்எஸ்சி, ரயில்வே வந்தா 1 இல்லன்னா 2 இல்ல மேக்ஸிமம் 3 எக்ஸாம்ஸ் வரும் பெர் இயர். நீங்க அதுக்கு வருஷ கணக்குல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க எக்ஸாம்க்கு ரெடியா இருந்தீங்கன்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம டக் டக் டக்ன்னு எழுதிடலாம். இது வந்து நமக்கு 7லிருந்து 8 எக்ஸாம் இருக்குன்றது நல்ல விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன் அப்டின்னா, நீங்க மத்த எக்ஸாம்ஸ் மாதிரி இப்ப ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணா உங்களுக்கு மினிமம் 5 டூ 6 மந்த்ஸ் பிரிப்பேர் பண்ண டைம் இருக்கும். ஆனா, இதுல ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு 1 1/2 மந்த், 2 மந்த் தான் கேப் இருக்கும். 1 மந்த் தான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் கேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுலருந்து 2 மாசம் டைம் இருக்கலாம்.
2 மாசம் ஃபர்ஸ்ட் எடுக்குறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மெயின்ஸ் சில மாசங்கள்ல 2 மெயின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய வீக் செக்ஷன இம்ப்ரூவே பண்ண முடியாம போயிடும். ஆனா இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல எந்த எக்ஸாம்ஸும் அந்த அளவுக்கு அதிகமா இல்லாததுனால, உங்களுடைய வீக் செக்ஷன வராத சப்ஜெக்ட்ட இம்ப்ரூவ் பண்ணி ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, இது பயங்கரமான பாசிட்டிவ். 7லிருந்து 8 எக்ஸாம். ஏன்னா நீங்க எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கீங்க. எக்ஸாம் எழுத போறீங்க. இல்ல நான் அப்பதான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுத போறேன்னா, கண்டிப்பா ரிஸ்க் தான். ஏன்னா மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, சிஏ ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ப டைம் இருக்கும். உங்களுக்கு ஆப்டி வரலையா, ரீசனிங் வரலையா, இங்கிலீஷ் வரலையா, இம்ப்ரூவே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேங்க் எக்ஸாம்ல வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க கண்டிப்பா இந்த மாசங்கள யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அம் நம்ம டிஎன் பேக்கர் சார்பா உங்களுக்காக என்னால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, 333க்கு உங்களுக்கு நம்மளுடைய கோர்ஸ அஃபோர்ட் பண்றோம். ஓகேங்களா? பிரைஸ உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். கண்டிப்பா நெறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துல நம்ம கோர்ஸ்க்கு குடுக்கக்கூடிய லாஸ்ட் ஆஃபர் இதுதான். ஸோ ஆர்பி அசிஸ்டன்ட்க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கும் வீடியோஸ் இப்ப அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்ப நேத்து தான் ரீசனிங்க்கு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அண்ட் ஆப்டிட்யூடுக்கும் டிஐ ஒர்க்கிங் போய்க்கிட்டு இருக்கு. ஆர்பி அசிஸ்டன்ட்க்கு அரித்மெடிக்ஸ் நெறைய குடுத்துருக்கோம். இதுல வெளிய இருக்கக்கூடிய கவுண்ட் பார்க்காதீங்க. உள்ள இதுல இருக்கக்கூடியத விட முன்னவும் இருக்கும். முன்னதான் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து கவுண்ட் அத எடுத்துக்க மாட்டேங்குது. இது வந்து லைவா கொண்டு போகக்கூடிய பேட்ச். லைவ்னா லைவ்ல அ இப்ப பிரசன்ட்டா புதுசா எடுத்து அனுப்பக்கூடிய பேட்ச் அப்படிங்கிறனால, வீக்லி ஒரு 4 டூ 5 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துரும். உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். அதுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ண பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மெயின்ஸ் கான்செப்ட் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கிளாஸஸ் யார் எடுக்கிறோம் அப்படின்னா, டிஎன் மேக்கர்ஸ் ஏகே அண்ட் வெனம் சார் 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கிறோம். கன்டென்ட் எல்லாம் பக்காவா பார்த்து தான் எடுத்து குடுக்குறோம். குவாலிட்டியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் கிராக் பண்ணாதவங்களுக்காக ஸ்பெஷலா குடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அ பெ பெஸ்ட் சோர்ஸ யுட்டிலைஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணுங்க. வெனோம் சாருடைய கிளாஸ் எல்லாம் ஒரு 300 330லிருந்து உங்களுக்கு 440க்குள்ள உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, டெஃபினட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மத்த இடத்துலலாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000, 2000 வரையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு 2 சேர்ந்து 300, 330, 330, 440 எல்லாம் அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்கள பாஸ் பண்ண வைக்கும். குடுக்கக்கூடிய வீடியோஸ அப்பப்பயே பார்த்துக்கோங்க. வீக்லி ஒரு 3 டூ 4 வீடியோஸ் ஒரு சப்ஜெக்ட் வருதா, அப்பயே அந்த வீடியோஸ பார்த்து முடிச்சுருங்க. ரொம்ப ஓவர் டூ ப்ரிப்பரேஷனும் பண்ண வேண்டாம். ரொம்ப அண்டர் ப்ரிப்பரேஷனும் பண்ண வேண்டாம். இந்த 4 மாசமும் ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வீக் டாபிக்ஸ் அரித்மெடிக் வரலையா, அரித்மெடிக், டிஐ வரலையா, டிஐ, ரீசனிங் வரலையா, ரீசனிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போங்க. நம்ம கோர்ஸ்ன்னு இல்ல, ஏதாச்சும் ஒரு யூடியூப் சோர்ஸோ, நார்த் இந்தியாவுல இருக்கக்கூடிய சோர்ஸஸோ, இல்ல எங்க உங்களுக்கு அந்த வீடியோஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு போய் பார்த்து உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா டெஸ்ட்டு, பிடிஎஃப் இதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்து, உங்கள இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு ரெடியா இருங்க. ஆகஸ்ட் மாசத்துல நீங்க பக்காவா எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கணும். ஆகஸ்ட் மாசம் தான் நீங்க மெயின்ஸ் பிரிப்பரேஷனோ, இல்ல பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா, டெஃபினட்டா அடுத்த வருஷம் ஸ்டக் ஆயிடுவீங்க. அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.